அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தோட பாகம் 4 ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுவரை 3 பாகங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பாகம் மிக முக்கிய பாகமாக நம்ம எடுத்துக்கணும். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட, அதாவது இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட எதிர்பார்ப்பு விலை தான் எதிராளியின் விலையாக நிர்ணயம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதில் சற்று மாறுபாடு கொஞ்சம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இப்போ பேங்க் நிஃப்டி நான் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திருக்கேன். 35,481 ஸ்பாட்டோட விலை, ஃபியூச்சரோட விலை 35,674. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 ரூபாய் ப்ரீமியம். அப்போது இதனுடைய ப்ரீமியம் நம்ம என்ன சொல்லுவோம், கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவில் இது எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது என்ன எதிரொலிக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்கும். நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை தெரிந்து கொள்ளணும். சும்மா நம்ம ஆப்ஷன் வர்த்தகம் ஏமாற்று பொருள் அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் இல்லை. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஆப்ஷன்னாலே ஒரு ஏமாற்று பொருள் அப்படின்ட்டு நிறைய பேர் நஷ்டமாயிட்டு இதை ஒரு முதலீடாக நினச்சி ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் போச்சு 20 லட்சம் போச்சுன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அவ்வாறு கிடையாது. அதை தெரிந்து கொள்ளாமல் அதனை செய்வது, ஒரு நாள் என்னென்னா 10 லட்சம் 40 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 40 லட்சத்தை போட்டுருவாங்க. அப்படித்தான் லாஸ் ஆகுது. மிக முக்கியமானது பாருங்கள், நம்ம பேசுனது 35,481. அப்போ ஸ்பாட்டோட விலை இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். 35,481. அப்போ இந்த மணி ஆப்ஷனுடைய எதிர்பார்ப்பு விலை தான் நம்மளுக்கு எதிராளியின் விலை அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 35,000 கால் 704 ரூபாய் இருக்குது. இங்கே நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, எதிர்பார்ப்பு விலை 10 ரூபாய் கால் சைடு இருந்ததுன்னா புட் சைடும் 10 ரூபாய் தான் இருக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனால் இதில் சற்று மாறுபாடு, அந்த ப்ரீமியத்தோட டைம் வேல்யூ. அப்போ அந்த டைம் வேல்யூ இவங்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா 15 ரூபாயை மாறிடும். ஏன்னா அது ப்ரீமியம் இருக்கிறனால. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்போ இவன் 15 ரூபாய், இவன் 10 ரூபாய் அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 35,000 கால் 704 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஐவி கால்குலேஷனோட வீடியோவும் டைம் வேல்யூவோட வீடியோவும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆப்ஷன் பாகம் 2 நம்மளுக்கு 1லையும் இருக்குது 2லையும் இருக்குது. அப்போது இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இதனுடைய உண்மை விலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 35,000க்கு மேலே மார்க்கெட் எங்கே எவ்வளோ இருக்குன்னா 35,481. அப்போ 481 ரூபாய் உண்மை விலை. அப்போ இந்த 704ல் 481 நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு 481க்கு மேலே மார்க்கெட் என்ன இருக்குது? அப்போது 481லேருந்து 500க்கு 19 ரூபாய். அதனுடன் 500லேருந்து 204க்கு 204 ரூபாய். அப்போ 204 ரூபா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 13, 1, 2, 223 ரூபாய் எதிர்பார்ப்பு விலை. அதாவது இவனோட விலை 223 ரூபாய். இந்த எதிர்பார்ப்பு விலை இருக்குல்ல, இந்த மணி ஆப்ஷன் 35,000 காலுங்கிறது இந்த மணி ஆப்ஷன். இந்த 223 ரூபாய்க்கு கீழே தான் இந்த புட் ஆப்ஷன் இருக்க வேண்டும். இப்போ மார்க்கெட் சரியாக ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள உண்டான வித்தியாசம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே என்னாச்சு, எதிர்பார்ப்பு விலை 156. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள், மார்க்கெட் இருக்கிறது சரியாக 35,500. அப்போ 35,500ல் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம், 35,000 புட்டும் 36,000 காலும் ஒரே விலை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், 35,000 விலையும் 36,000 காலின் 35,000 புட்டின் விலையும் 36,000. பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா, 2 பேர் சமமாக இருக்கணும். சமமாக இருக்காது. காரணம் கால்ஸோட டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பொறுத்தவரை இங்கே ஏமாற்று வேலையே கிடையாது. அங்கே சரியாக ஒவ்வொரு இடத்துலையும் கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கும்.
அதே மாதிரி 35,500 இருக்கும்போது 35,000 காலும் 36,000 புட்டு சம விலையில் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஏன் என்றால் டைம் வேல்யூ இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. கால் சைடு வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறனால இங்கே டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கிறனால இது தென்படுது. அப்போது அனைத்துமே இதில் சரியான அளவில் இது வந்து ஒரு சீசா விளையாட்டு போல் இங்கே இருக்கிற ப்ரீமியம் அவங்களுக்கு பகிர தொடங்கும். இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 36,000 புட் ஆப்ஷனுடைய விலை 617 ரூபாய். அப்போ 35,481. அப்போ எவ்வளோ இருக்கணும்? இவங்க ஆக்சுவல் உண்மை விலை எவ்வளோ இருக்கணும்னா 519 ரூபாய் இருக்கணும். 36,000 புட்டின் உண்மை விலை 519 ரூபாய். அப்போது 617 இருக்கான். அப்போ 617 மைனஸ் 519, அப்போது 8 0, அப்போது 9 1, 198 ரூபாய் எதிர்பார்ப்பு விலை. இல்லை, நான் கொஞ்சம் கழித்ததில் தவறு பண்ணிட்டேன், ஒரு நிமிடம். 98 ரூபாய் வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ. ஆனால் கால் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குமே, அதனால தான் இதனுடைய விலை நம்மளுக்கு பார்க்கும்போது 171 ரூபா இருக்குது. அப்போ இவனோட டைம் வேல்யூ விட இவன்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக இவன் எவ்வளோ இருக்கணும்னா 98 ரூபா தான் இருக்கணும். 36,000 கால் 98 ரூபா இருக்கணும். ஆனால் அதிகமாக இருக்கிறது. காரணம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கு உண்டான விலை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த மணி ஆப்ஷனுடைய எதிர்பார்ப்பு விலை தான் எதிராளியின் விலையாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை தெரிந்தால் மட்டுமே அடுத்தடுத்த ப்ரீமியம் சார்ந்து நம்ம பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா 500 ரூபா ப்ரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 617 ரூபா ப்ரீமியத்துக்கும் 171 ரூபா ப்ரீமியத்துக்கும் சண்டை அப்படின்னா உடனடியாக இவங்க ஜெயிக்க முடியுமா? ஏன்னா 36,000ங்கிற இடத்துல 36,000 காலும் 36,000 புட்டு அப்போ தான் சம விலையிலேயே வரும். ஆனால் இப்போ இங்கே இருக்குது 36,500 இருக்குது, சரி 35,500 இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், உடனடியாக இது சம விலையில் ஆகிடுமா? இப்போ பார்த்தீங்கன்னா 355 ரூபாய் இவங்க இறங்கியிருக்காங்க. 36,000 புட் 355 ரூபாய் இறக்கமாயிருக்கு. ஆனால் இவங்க 74 ரூபா தான் ஏறி இருக்காங்க. அப்போது இவர்களுடைய இறக்கத்திற்கு 355 ரூபா இறக்கத்திற்கு இவங்க 74 ரூபா தான் ஏற்றம்னா, அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சும்மா இவன் 171 ரூபாயில் இருக்கணும்னு வாங்கி வச்சா அப்போ இவன் குறையாமல் இவர்களால் எப்படி ஏற முடியும்? இல்லை, இவர்களோட ஏற்றத்திற்கு இவங்க இவ்வளோதான் குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம சும்மா வந்துட்டு ப்ரீமியம் இப்போ பார்த்தீங்கன்னா 37,000 36,500 கால் வந்துட்டு 63 ரூபா தான். அப்போ 63 ரூபான்னா எனக்கு வந்து வெறும் 1000 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட், 1500 ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறக்கோசம் சும்மா வாங்கி வச்சா அவன் 36,500க்கு மேலே போனால் தான் இதோட விலை உண்மை விலையே அமையும். இது வந்து எதிர்பார்ப்பு விலை. இது ஒரு காணல் நீராட்டு இருக்குது. காணல் நீர் வந்து பார்க்கறதுக்கு தெரியும், ஆனால் பக்கம் போனால் இருக்காது. அதுபோல் 36,500க்கு மேலே போனால் தான் இதற்கு மதிப்பே வரும். ஸோ இதனை தெரிந்து கொள்ளாமல் நாம் என்ன சொல்கிறது, வந்தா வரட்டும்னா எத்தனை நாள் உங்களோட வியாபாரத்தில் கேப் அப் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்போது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருந்து அதிகமான வியாபாரம் நடைபெறுது அதிகமாக இருக்கும். அப்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மணி ஆப்ஷனில் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, அப்போ நான் 36,000 புட்டை வாங்கிறதே குறைஞ்சிருக்குமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்று பின்தள்ளிட்டு இந்த கணக்கீடை ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு அப்புறமாச்சு கொஞ்சமாச்சும் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். அப்போது இந்த மணி ஆப்ஷனுடைய எதிர்பார்ப்பு விலை தான் எதிராளியின் விலை, அந்த ஸ்ட்ரைக்கோட எதிராளியின் விலை அப்படின்னு எடுத்துக்கணும். 35,500 பாருங்கள், நம்மக்கிட்ட புட்டுக்கு வந்துட்டு 20 ரூபாய் உண்மை விலை. அப்போ 331 ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே தானே இருக்குது, 35,500 தான் இந்த மணி ஆப்ஷனு. அப்போ 331 ரூபா தான் இருக்கணும். ஆனால் அவன் எவ்வளோ இருக்கான்? 385 ரூபாய் இருக்கான். அப்போ காரணம் என்ன? எதிர்பார்ப்பு விலை, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள எதிர்பார்ப்பு விலை இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூவில் அதிகமாக இருக்குது. இதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் சிந்தியுங்கள். நிறைய பேர் வரைபடம் சார்ட்டுன்னு போயிருக்காங்க. இதெல்லாமே எண் கணிதத்துக்குள்ளே தான் இருக்குது. இதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டு வியாபாரம் செய்யுங்கள். ஆப்ஷனை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமல்
நியூஸ் பேஸ்டையோ இல்லைன்னா நம்பர் பேஸ்டையோ, அதாவது என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் சார்ட் இண்டிகேட்டர்ஸ் போட்டு ட்ரெண்ட் லைனை போட்டெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. முதலில் இதனுடைய கணக்கீடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.